பேக் டு சென்னை வந்து ரொட்டீனுக்கு வந்தாச்சு. குழந்தைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு டிஃபன் பாக்ஸ் கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா இப்படி தான் இருந்தது. நேராக கிச்சனுக்கு போனேன். போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாம்பார், வெண்டைக்காய் பச்சடி, சாதம், அப்புறம் காலையில் டிஃபனுக்கு தோசை தான். அப்புறம் மாம்பழம் பிடிக்கும் 2 பேருக்குமே, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும். ஸோ அதையும் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கான டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பண்ண கையோடு இன்றைக்கி வந்து நேற்று நைட்டே க்ராசரிஸும் வாங்கி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் இன்றைக்கி அந்தந்த டப்பாவில் ஃபில் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி 1 மாதம் வீட்டில் இல்லை, அதனால் வீடே கொஞ்சம் குப்பையாக தான் இருந்தது. எல்லாத்தையும் ஒரே நாளில் க்ளீன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று நைட்டே க்ராசரியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் அதையும் அந்தந்த டப்பாவில் எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் அதுவும் இளையராஜா சாரோட மியூசிக்கோடு எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் வேலை செஞ்ச அலுப்பு தெரியாமல் இருந்தது. என்ன பாட்டு கேட்டேன் அப்படின்னு போடவா? கேளுங்களேன் நீங்களும். சில நேரம் சில 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 எனக்கு வேகம் கூசுது. நல்ல வண்ண பூந்தோட்டம் தொட்டட்டும் மேலும் தான் அங்கு காதல் தீரோட்டம். அப்படியே இன்னைக்கு கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. எடுத்து வச்ச கையோட அப்புறம் அப்படியே வீடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் குட்டிமா வயசு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர டைமும் வந்தது. போய் கூட்டிகிட்டு வந்துட்டு மிஷினில் காலையிலே போட்டிருந்த துணியெல்லாம் கொஞ்சம் காய போட வேண்டியதும் இருந்தது. அதையும் என்னோடய துணி ஸ்டாண்டை வெளியே வச்சு காய போட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு நாளை பார்க்கலாம். பாய். அந்த மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.